பிளேன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளாட் சர்ஃபேஸ். இந்த பிளேன் எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல இருக்கு. ஸ்பேஸ்ங்கிறது 3 டைமென்ஷன். அப்புறம் பிளேன் இருக்கிறது ஒரு அப்படியே ஒரு ஸ்பேஸ்ல அப்படியே அந்த இடத்துல இருக்குன்னு. சோ ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணணும். சார் ஏற்கனவே சொல்லிருப்பேன், பிளாக் போர்ட்ல டிரா பண்றது 2 டைமென்ஷன்ல தான் டிரா பண்றோம். ஆனா 3 டைமென்ஷன்ல யார் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும்? நீங்க இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். அப்ப என்ன சார் எடுத்தோடனே என்ன செஞ்சிடறேன்னா, இது ஒரு பிளேன். இந்த பிளேன்ல இருக்கக்கூடிய எனி ஒன் பாயிண்ட் A, இந்த எனி ஒன் பாயிண்ட் அண்ட் நார்மல் வெக்டர் n வெக்டர் கொடுத்தாங்கன்னா இந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் என்ன? அதை தான் யார் கண்டுபிடிக்க போறா? நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, இந்த பிளேன் எங்க இருக்கு? 3 டைமென்ஷன்ல ஸ்பேஸ்ல இருக்கு. அப்புறம் அப்படியே சார் ஸ்பேஸ் கொடுங்க. x axis, y axis, z axis. அப்புறம் இது origin. அப்புறம் என்ன? இந்த பாயிண்ட் A ஆரிஜினை பொறுத்து அதனுடைய பொசிஷன் வெக்டர் A வெக்டர். அப்புறம் therefore A வெக்டர் equal to x1 I y1 j z1 k. then next ஒரு நார்மல் வெக்டர் கொடுத்திருக்காங்க. இந்த நார்மல் வெக்டர் n வெக்டர் equal to a I cap b j cap c z cap. சோ அப்ப என்ன? எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் எதோட ரிலேஷன்ஸ் வச்சு எழுதுறோம்? the arbitrary point p. இதனுடைய பொசிஷன் வெக்டர் ஆரிஜினை பொறுத்து OP வெக்டர் equal to r வெக்டர். இது xi yj zk. அப்புறம் என்ன? இந்த AP. அப்புறம் நமக்கு தெரியும் ஒரு பிளேன் இருக்கு, அது ஸ்பேஸ்ல ஆக்சஸ்ல நம்ம டிரா பண்ணியிருக்கோம். அது மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் A, ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் எதனோட ரிலேஷன்ஸ் வச்சு எழுதுறோம்? அந்த ஆர்பிட்ரரி பாயிண்ட் P வச்சு எழுதுறோம். அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது என்னன்னா ஒரு நார்மல் வெக்டர் கொடுத்திருக்காங்க. therefore n வெக்டர் யார்ட்ட இருக்கும்? A வெக்டரும் n வெக்டரும் யார்ட்ட இருக்கும்? நம்மட்ட இருக்கும். இந்த r வெக்டர் வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் யார் எழுத போறா? நம்ம எழுத போறோம். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் உடனே நமக்கு தெரிய வேண்டியது the AP vector equal to என்ன? பொசிஷன் வெக்டர் வச்சு நம்ம ட்ரையாங்கிள் வச்சு எழுதணும்னா என்னது வரும்னு கேட்டிங்கன்னா OP வெக்டர் மைனஸ் OA வெக்டர். then next the AP வெக்டர்ங்கற லைன், இந்த AP வெக்டர்ங்கற லைன் எப்படி இருக்கும்? the perpendicular to n வெக்டர். இந்த APங்கிறது எது மேல இருக்குன்னு கேட்டா அந்த பிளேனுக்கு மேல இருக்குது. இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதா இந்த நார்மல் வெக்டர் n வெக்டர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த AP வெக்டர் n வெக்டர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். therefore AP வெக்டர் இஸ் perpendicular to n வெக்டர். ஆனா நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். இந்த பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் ரெண்டு வெக்டர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குதுன்னா A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு தெரியணும்? 0. அப்பனா AP வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு 0. அந்த AP வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லிருக்கோம்? OP வெக்டர் மைனஸ் OA வெக்டர். OP வெக்டர் மைனஸ் OA வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு 0. OP வெக்டருக்கு பதிலா நம்ம என்ன எழுதிடுவோம்? OP வெக்டர் ஈக்குவல் டு the OP vector equal to r vector and OA vector equal to a vector. So already this diagram I draw பண்ணிட்டேன். அப்புறம் OP vector பதிலா r vector minus a vector dot n vector equal to 0. So இத நம்ம டாட் டாட் பண்ணோம்னா என்ன வரும்? r vector dot n vector minus a vector dot n vector equal to 0. Therefore
r vector dot n vector is equal to a vector dot n vector. So equation of the plane given. இதுல உனக்கு என்னென்ன நார்மல் வெக்டரும் 1 பாயிண்ட்டும் கொடுப்பாங்க. பாயிண்ட் வந்து சார் ஏற்கனவே எழுதிட்டேன் x1i y1j z1k. That's mean x1, y1, z1. Then next normal vector a I cap b j cap plus c z cap. அப்பனா n வெக்டர்ங்கிறது கேட்டா a, b, c. அப்பனா அதோட வெக்டர் ஃபார்ம் r vector dot n vector equal to a vector dot n vector. So இத வச்சிட்டா இதுதான் என்னன்னு கேட்டா the vector form. Vector form of the equation of the plane r vector dot n vector equal to a vector dot n vector given 1 point and normal vector. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது the vector form வச்சிட்டு அடுத்து இதுல என்னன்னு பார்க்க போறோம் கேட்டிங்கனா கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்க்க போறோம். ஓகேவா? Now Cartesian form. எப்பவுமே கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கனா வெக்டர் ஃபார்ம்ல இருந்தா கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்ப என்ன r vector minus a vector dot n vector equal to 0. இதுதான் என்னன்னு கேட்டிங்கனா வெக்டர் ஃபார்ம் எழுதி வச்சிருக்கோம். அப்ப இதுல இருந்து எப்படி கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டு வர்றது? a vector x1i y1j z1k. n vector ai bj cz. r vector equal to xi yj zk. அப்ப இத அப்படியே தூக்கி வெக்டர் ஃபார்ம்ல வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்ப r vector minus a vector, r vector minus a vector xi minus x1. அப்ப என்ன வரும்? x minus x1 I cap plus y minus y1 j cap z minus z1 k. அதாவது r vector minus a. அப்பனா z minus z1 k cap. இதுக்கும் டாட் n vector என்ன இருக்கு? ai plus bj plus ck. அப்பனா ai cap plus bj cap plus ck cap equal to 0. அப்ப இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட்னா a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 equal to 0. அப்ப இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் plane given 1 point and normal vector. இதுல a, b, c are normal. Then next x1 y1 z1 any point on line. So a, b, c the direct ratios of normal vector. x1, y1, z1 any point on the line. அப்ப இத வச்சிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டிங்கனா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் கம்பேரிசன். Now இவ்வளவு நேரம் கிளாஸ் அப்சர்வ் பண்ணதுலயே ரொம்ப முக்கியமானது இந்த பார்ட். ஏன்னா சார் இவ்வளவு நேரம் நடந்தது ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி டெரைவ் பண்றது. இனிமே வரக்கூடியது எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்ளை பண்றதுக்கு அந்த கான்செப்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்க தெரியும். அதுக்காக சார் ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன? given 1 point and normal vector கொடுத்தாங்கன்னா equation of the plane. given unit normal vector and distance from origin to the plane அப்படி கொடுத்தாங்கன்னா equation of the plane. இந்த ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம படிச்சோம். அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட்ல நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? வெக்டர் ஃபார்ம் and கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்ப சார் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. r vector dot n vector a vector dot n vector. Vector form of the plane n vector normal vector a vector any point on the line. Then Cartesian form a into x minus x1 plus b into y minus y1 plus c into
z minus z1 equal to 0. இதுல x1, y1, z1 any point on the line, the direction ratios of the point. Then next a, b, c direction ratios of normal. அப்படி என்ன இதுல டவுட்டே வராது. அப்படியே டைரக்டா ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, ஒரு நார்மல் வெக்டர் கொடுப்பாங்க, அப்படியே டைரக்டா அப்ளை பண்றது. given unit normal vector and distance from the origin to the plane. அப்ப இதுக்கு வெக்டர் ஃபார்ம். வெக்டர் ஃபார்ம் என்ன சொல்லிருப்போம்? r vector dot n cap equal to d. அப்ப என்ன இந்த இடத்துல யூனிட் நார்மல் வெக்டர் வந்துச்சுனா இந்த இடத்துல இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடையாது. d is the distance from the origin to the plane. இதுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதுனா Lx my nz equal to d. இதுல L, m, n direction ratios of unit normal. இதுல d ங்கிறது distance from origin to plane. So unit normal vector கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. பட் இதுல இன்னொரு கான்செப்ட் ஒன்னு சொல்லி கொடுத்திருப்போம். r vector dot n vector equal to p. யூனிட் நார்மல் வெக்டர் கொடுக்காம நார்மல் வெக்டர் கொடுத்தாங்கன்னா இந்த p ங்கிறது distance from the origin to the plane கிடையாது. p is the constant. அப்ப இது லேர்ன் பண்றதுக்காக சார் என்ன செய்வோம்? r vector dot n vector equal to p ன்னு எழுதுறத r vector dot n vector by modulus of n vector equal to p by modulus of n vector. அப்ப என்ன? r vector dot n cap is equal to d நமக்கு கிடைக்கும். Therefore d equal to p by modulus of n vector. அப்புறம் நம்ம இந்த distance from the origin to the plane கொடுத்துட்டு யூனிட் நார்மல் வெக்டர் கொடுத்திருக்காங்களா நார்மல் வெக்டர் கொடுத்திருக்காங்களான்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் செய்ய தெரியும். அப்படி என்ன? n வெக்டர் ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னா இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் டேர்ம். யூனிட் நார்மல் வெக்டர் கொடுத்தாங்கன்னா இங்க நமக்கு இருக்கிறது distance from the origin to the plane. அப்புறம் மொத்தத்துக்கு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து கான்ஸ்டன்ட்டா distance from the origin to the plane அது எதை பொறுத்து இருக்கு? இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூனிட் நார்மல் வெக்டரா இல்லன்னா நார்மல் வெக்டரா அத பொறுத்து இருக்கு. ஓகேவா? அத ப்ராப்ளத்துல அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா. இந்த ரெண்டு கான்செப்டும் புரிஞ்சதுனா எக்ஸர்சைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் வெரி வெரி ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனலி இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்ம்னா என்ன? ஒரு பிளேன் வந்து x axis, y axis, z axis மூணு இன்டர்செப்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளேனுக்கு பேர் என்ன இருக்குன்னா இன்டர்செப்ட் ஃபார்ம் பிளேன். அப்ப என்ன? x y z சரி ஆர்ஜின் ஒரு பிளேன் இருக்கு x axis இன்டர்செப்ட் ஆகுது எங்கன பிளேன் கேட்டிங்கனா a, 0, 0. ஏன்னா x axis இன்டர்செப்ட் ஆச்சுனா y கோஆர்டினேட் and z கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? 0 வா இருக்கும். then next y கோஆர்டினேட்ல இன்டர்செப்ட் ஆகுது 0, b, 0. ஏன் y கோஆர்டினேட்ல இன்டர்செப்ட் ஆச்சுனா x கோஆர்டினேட் and z கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? 0 வா இருக்கும். so same z ல இன்டர்செப்ட் ஆகுது 0, 0, z. அப்ப என்ன? x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் என்னவா இருக்கும்னா 0 வா இருக்கும். z கோஆர்டினேட் மட்டும் என்னன்னு கேட்டிங்கனா சாரி c. அப்ப என்ன? x இன்டர்செப்ட் a, y இன்டர்செப்ட் b, z இன்டர்செப்ட் c. பாயிண்ட் கேட்டாங்க a, 0, 0, 0, b, 0, 0, 0, c. அப்ப இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்க. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்ன?
x axis y axis z axisல இன்டர்செப்ட் அப்படி அந்த பிளேன் உடைய ஈக்குவேஷன் என்ன x by a y by b z by c is equal to 1 இதுல x, y, z arbitrary point ஏதோ பாயிண்ட்னு அர்த்தம் ஓகேவா ரொட்டேட் ஆகி வரும் இதுல a, x intercept b y intercept c z intercept இத பாயிண்டா சொல்றேன்னா a, 0, 0 0, b, 0 0, 0, c சோ இத என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்செப்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் லோயர் கிளாஸ்ல லைன் படிக்கிற நேரம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் படிச்சுட்டு லாஸ்ட்ல ஒன்னு எழுதி போடுவாங்க ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் 3 டைமென்ஷன்லயும் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் சோ சேம் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி பிளேன் general form of equation of plane ax plus by plus cz plus d is equal to 0 இதுல a, b, z direction ratios of நார்மல் அதனுடைய நார்மல் வெக்டருடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா a, b, c then d ங்கிறது கான்ஸ்டன்ட் சோ அவ்வளவுதான் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேனுக்கு இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவை நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க Thank you very much.